ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். 1 வீக் வீடியோவே போட முடியல. வைரல் ஃபீவர். ஐம் பேக் நவ். இன்னைக்கு நான் எடுத்துட்டு இருக்கிற டிஷ் வந்து டோக்லா. ஏற்கனவே பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டேன். இப்போ நான் கெட்டி அவல், அது கூட ரவை, எல்லா மெஷர்மெண்ட்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ அது கூட தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து அது ஒரு 10 நிமிஷமாவது ஊறணும். அரைக்க போறோம் எப்படி இருந்தாலும் ஒரு கெட்டி அவல் எடுத்துட்டுருக்கேன். சன்ன அவல் எடுத்துட்டா பிரச்சனை இல்ல. நான் கெட்டி அவல் எடுத்துட்டுருக்கேன். இப்ப அத நல்லா விப் பண்ணி ஐ ஹவ் செட் அசைட். இப்ப நானு அரைக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிடுத்து. அரைக்கிறதுக்கு ரெடி பண்றேன். மிக்ஸி ஜார்ல பாசிப்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி போட்டு, இத ஊறினதையும் போட்டு, உப்ப போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கிறேன். அரைச்சுண்ட பிறகு அத பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, ஐ அம் ஆடிங் டர்மரிக் மஞ்சப்பொடி ஒரு கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் கலர் கொடுக்கறதுக்கு. இதை நல்லா இது பண்ணிட்டு விப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் தண்ணி இட்லி பாத்திரத்தை ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் ஆப்ப சோடாவும் அண்ட் ஈனோ சால்ட் ஒரு பேக்கெட் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக கூட ஊற்றிக்கலாம், ஏன்னா அது நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஏர் பொந்துண்டு நல்லா ஃப்ளஃபியாக ஆகும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படியே தூவிக்கிறேன், காஷ்மீரி சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு. இப்போ நான் ஐ எம் புட்டிங் இட், இது கிரீஸ்டு தட்டில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் அது இட்லி பானையில் இறக்குறேன். இட்லி பானையில் இறக்கிட்டு 15 நிமிஷம் டு 20 நிமிஷம், 15 to 20 மினிட்ஸ் திறக்காம சிம்ல அப்படியே நீங்கள் வேக வச்சிடணும். இப்போ பாருங்க, தடுக்காக்க ரெடி பண்ணிக்கிறேன். முதல்ல கடுகு போட்டுக்கிறேன். அப்புறமா சீரகம். அந்த சீரகம் வாசனை ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், நான் போட்டுக்கிறேன். அது கூட இது ரெண்டும் ஃப்ரை ஆன பின்ன ஐ எம் ஆடிங் பச்சை மிளகா. பச்சை மிளகால உள்ளுக்குள்ள இருக்க 2 பச்சை மிளகாயை நல்லா கட் பண்ணி ஸ்லிட் பண்ணி அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதையும் நல்லா டாஸ் பண்ணிக்கிறேன். கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை 2த்தையும் போட்டு நல்லா அதை சொட சொடன்னு ஆன பின்ன இப்போ நம்ம எடுத்து வச்சா வெந்துடுது இல்லையா, நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒட்டாமல் வரும். அதான் வெந்ததுக்கு அடையாளம், இட்லி மாதிரி. இப்போ அது மேலே போட்டுண்டாச்சு. ஆறின அவுட்டு கட் பண்ணணும். நான் வந்து இதை கவுத்துட்டு நான் அதை உங்களுக்கு தாளிப்பை மேலே கொட்டணும். ஐ டிட் அ மிஸ்டேக். நீங்கள் அதை பண்ணாதீங்க. பாருங்கள், இப்போ கவுத்துன்னுட்டேன் தட்டுலேருந்து. இப்போ கட் பண்ணியாச்சு நீட்டாக. இப்போ ஐ எம் ஆடிங் சுகர் சிரப் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் இது நிம்பு, எலுமிச்சம்பழச்சாறு. ரொம்ப நல்லா இருக்கும். ஆல் டேஸ்ட் வில் பி தேர். காரம், துவர்ப்பு, உப்பு, நாட் துவர்ப்பு, சாரி, காரம், புளிப்பு, தித்திப்பு எல்லாம் அளவானது. ஸோ த டோக்லா இஸ் ரெடி ஃபார் சர்விங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.